போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு நல்லா இருக்கும்ல தம்பி, அந்த வயசு போக போக தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு நான் உன் வயசுலாம் தாண்டி வந்துட்டேன். தண்ணி அடிக்கிற விட்டு ஜூஸ் கொஞ்சம் சரக்கடாது, தண்ணி அடிக்கிறத விட்டு இன்னைக்கு நாங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம். இன்னைக்கு வந்து தொட்ட தண்ணி எனக்கு எங்களால் வந்து விட முடியுதா? தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? கெடுதலை நீங்களே ஏன் தேடி போறீங்க? ஒயின் ஷாப்பு தருது தப்பா தெரியல, நான் குடிக்கிறது தான் தப்பா தெரியுது. நீ விக்கிற, நான் குடிக்கிறேன். நீ விக்கிறதுனால தானே நான் குடிக்கிறேன். கொரோனா டைம்ல 6 மாசத்துக்கு மேல கடை மூடிதான் இருந்தது. நான் குடிக்கிறேன் இல்லையே, என்னால குடிக்காம இருக்க முடியும். உங்களால கடையை திறக்க. ஆமா, இந்த ஆண்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடைசி பட்ஜெட். கல்வி கடன், நகை கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை பத்திலாம் அவங்க பண்ணவே அது லாஸ்ட் டைமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இல்லங்கிற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. நாசமா போவ, அழிஞ்சு போவ. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. வாங்க தங்கச்சிங்களா, அந்த வழக்கு பார்த்துட்டு வாங்க, அந்த பக்கம் வாங்க. கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறான், தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க. வரப்போது நம்மாச்சு, நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு. மூர்த்தி என்ன செமையா செய்வாரு, செமையா செய்வாருன்னு சொன்னியடா, எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சுட்டு போயிட்டான்டா. ஏன்னா வந்து போலியா வாங்கியிருக்காங்க அப்படின்லாம். ஸோ இவங்க வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விடுவதில் திமுக இந்தியாவிலேயே நம்பர் 1 கட்சி. அம்மா அவன் போடுன்னா போட்டுடுவாமா, டிவி ஆன் பண்ணுன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லணும். மூல கோளாறு உள்ளவன் லூசு போயா. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அந்த வாக்குறுதிக்கு அதுக்கப்புறமா ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்ட் கைட்லைன்ஸ்லாம் கொண்டு வந்து இல்லை நாங்கள் 5 ஏக்கர் வரைக்கும் சொன்னோம், இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ சவரன் வரைக்கும் சொன்னன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னது வந்து ஜனங்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாக இருந்துச்சு. எஸ், அது மட்டும் இல்லாமல் கல்வி கடன் தள்ளுபடின்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இன்னுமே அதை பண்ண எந்த ஒரு இனிஷியேஷன் எடுத்த மாதிரி தெரியல. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? கேஸ் விலைக்கு சார்ந்த விஷயங்கள், எக்கச்சக்க கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு 10 லட்சம் கோடி கிட்டத்தட்ட கடன் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறத நிறைவேற்ற முடியலன்றது நிர்வாக ரீதியிலும் குறைச்சல் கொடுக்கும், அரசு ரீதியிலையும் குறைச்சல் கொடுக்கும். மெயின் அரசு ரீதியில் தான் குறைச்சல் கொடுக்கும், நிர்வாகம் தப்பிச்சுக்கும். அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை அவர் எப்படி அணுக போறார் என்பதை நம்ம ஒரு ஸ்டாலினோட ஸ்ட்ராட்டஜி என்ன? 5 லட்சம் கோடி கடன் வந்தவன முதல் கையெழுத்து மஞ்சள் நோட்டீஸ். இந்த அரசு திவாலாயிருச்சு. இதுவரை இந்த கடனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நீ கடன்ட எவன்கிட்ட கொடுத்து அவன்கிட்ட வாங்கிக்க, வேணா எங்க புதைச்சிருக்குன்னு சமாதி முகவரி வேணா தாரையும் போய் வசூலிச்சுக்க. இந்த 1 இயர் இருக்கு இல்லையா, இந்த 1 இயர்னா 15 மாசத்துல அவங்க, ஏன்னா எல்லாருடைய போராட்டங்களும் வரும் நாட்களில் அதிகரிக்கும். நிச்சயமா. இன்னொன்று, இவங்க வந்து ப்ராமிஸ் வானத்தையே வில்லா வளைப்பேன்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்க பிரச்சனையா என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருமே கொடுக்காத வாக்குறுதிகளை கொடுத்தது. நாங்கள் தான் உலகத்திலேயே உத்தமர்கள், எங்கள் மாதிரி கவர்மெண்ட் ராமராஜ்யம் எங்கேயுமே இல்லைன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். அதனால தான் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. ஒத்துட்ட பாரு, you are a great man. ஐயா ஐயா எதுக்கு முனையா பேச எடுப்பா இருக்கு, ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி சொல்லிட்டே இருக்கேன். அடிக்கடி சேகர் பாபு ராமராஜ், இதுதான் ராமராஜன், இதெல்லாம் என்ன பேச்சு? அப்புறம் திராவிட மாடல்னு ஒரு கதையை அளக்க வேண்டியது. நல்லா இருக்குதா? டேய் என்னடா ட்ரெஸ் இது? காவி ட்ரெஸ்டா? நான் ஒரு சாதுடா பாபா, எட்டவே கோபப்பட்டு அடிக்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு அளவு கடந்து போகும் பொழுது ஒரு தடவை பண்ணா விட்டானா ஓகே. ஒரு பெரிய தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண
திராவிட மாடல் போது இங்கே வந்து பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் பொழுது திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். நீங்கள் சொன்ன பல நல்ல திட்டங்களை வந்து இவங்களால் நிறைவேற்ற முடியாத போது மக்களின் கடும் சீற்றத்துக்கு இவர்கள் ஆளாவார்கள். இந்த 5வது வாரம் அழிச்சு போட்டா இது வந்து இந்த பட்ஜெட், இது கடைசி பட்ஜெட். அடுத்த வருஷம் நமக்கு ஓட்டான அக்கௌண்ட் தான். 5 வருஷத்துல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி வரல. ரெண்டாவது நேற்று ஆளுநர் வரையில உருப்படியா எதுவுமே இல்லை. அன்புள்ள 5 கிலோ பச்சரிசி, 5 கிலோ பச்சரிசியா, தோரம்பருப்பு 20 கிலோ, புளி 10 கிலோ. அப்ப ஒண்ணுமே இல்லை. சட்டியில இருந்தா தான் ஆப்பிள் வரும். ரொம்ப மோசமான நிலைமையில நிதி நிலைமை இருக்கு. 1000 ரூபாய் கொடுக்கல. நம்ம போன தடவையே பேச முடியும். 5000 ரூபாய் கொடுன்னு உதயநிதி கேட்டாரு. வாயில வந்ததெல்லாம் பேச வேண்டியது எதிர்கட்சியா இருக்கும்போது. ஆளுங்கட்சியா இருக்கும்போது தான் சிக்கல் வருது. தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன், உனக்கு புரியல. நீ விட்டு பார், அப்ப தெரியும். இப்போ சொல்றேன் 2000 ரூபாய் பத்தாது, இன்னொரு 2000 ரூபாய் கொடுங்க மக்களுக்கு வந்து இந்த 5000 ரூபாய் நாங்க சொன்ன அந்த 5000 கொடுங்க தான் நாங்க சொல்றோம். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. 1000 ரூபாய் நீங்க கொடுக்கல அப்படின்னா மக்கள் மத்தியில் கேள்வி எழும். ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. அவனே தான் சொன்னானுங்க 5000 ரூபாய் தரம் ஓட்ட போடுங்கன்னானுங்க, நாங்க போட்டுட்டோம். இப்ப என்ன காசு கொடுக்காம சும்மா வெறும் அரிசியவோ மசாலையும் கொடுத்து விடுறானுங்க. இதை வச்சா நாங்க பொங்கல் கொண்டாட கிளவியெல்லாம் தூக்கிட்டு வந்து அடிக்கிறீங்க. என்னைக்குதான் முடியுது? இந்த 10 வருஷம் எதிர்கட்சியா இருக்கும்போது, குறிப்பா எடப்பாடி பிரிவில் எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் பேசின பேச்சுக்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெய்சில் இருக்கும். நீ என்ன பேச்சு பேசின கெடா வெட்டுறப்ப என்ன பேசினா ஞாபகம் இருக்காயா? ஐயோ ஆட்டோ வெட்டுறாங்க, இதை வெட்டுறாங்க, அன்சிவிலைஸ்டு பீப்புளா சொல்லிட்டு போயிட்டு கைத்த கட்டி எழுத்துட்டு வர கேக்குறாயா? ஆட்டுக்கு என்ன பில்ஸ்காரில் வச்சு கூட்டு வருவோமா? அதை தான் அவங்க இப்போ ஒரு மாசத்துக்கு மேல சொன்னாங்க. அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது எங்களுடைய போராட்டங்களுக்கு தேடி வந்து ஆதரவு கொடுத்தாரு. இன்னைக்கு கொடுக்க மாட்டேன்றாரு. நாங்கள் அவருக்கு வந்து எங்களை பார்க்க கூட வரல. 26ல் அவர் எதிர்கட்சி தலைவர் பரிசை கொடுக்க இருக்கிறோம்னு வெளிப்படையா சொன்னாங்க. அது அர்த்தம் என்னன்னா நாங்கள் உனக்கு ஓட்டு போட மாட்டோன்றாங்க. தெளிவா அந்த மேனிஃபெஸ்டோல சொன்னதை வந்து இவங்க நிறைவேற்ற முடியாத அளவுக்கு, அதையும் மேனிஃபெஸ்டோல சொன்னதையும் தாண்டி வாக்குறுதிகளை கொடுத்ததோட விளைவு தான் இன்னைக்கு வந்து இவங்க இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? உனக்கெல்லாம் எங்க கடையில துணி தைக்க மாட்டோம். ஏத்தாப்புல ஒரு கொட்டாய் வாய் உட்கார்ந்துருப்பான், அவங்கிட்ட கொண்டு போய் உன் மூஞ்சியை காட்டு, தைக்க அனுப்பான். 24, 25, 23, 24 வருஷம் பவர்ல இருந்திருக்கீங்க. கவர்னன்ஸ்னா என்னன்னு தெரியும். எதுக்கு இவ்வளவு பெரிய வாக்குறுதிகள்? எந்த மேனிஃபெஸ்டோவால ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே மேனிஃபெஸ்டோவால ஆட்சியிலேருந்து வெளில போவாங்க. கண்டிப்பாக அவங்க வெளியில போறாங்களோ இல்லையோ அதற்கான மிகப்பெரியதொரு விலையை கொடுப்பார்கள். மக்களை நம்ப வைத்து கழுத்தறுத்தவர்கள், தமிழ்நாட்டை சூறையாடியவர்கள் நிச்சயம் ஒரு நாள் மக்கள் மன்றத்தில் ஏறிதான் ஆக வேண்டும். என் மண்ணையும் என் மக்களையும் சுரண்டி தின்னவனுக்கு இதாண்டா முடிவு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.